பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் இந்த வாரமும் உங்களை பார்ப்பது, உங்களோட பேசுவது, உங்களோட சேர்ந்து ஜெபிப்பது எனக்கு அதிக சந்தோஷம். ஆண்டவருடைய பாதத்தில் வரும்போது ஒரு பெரிய இளைப்பாறுதல். அதிகாலையில் எழும்பி அவருடைய பாதத்துக்கு போகும்போது ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் நான் வந்திருக்கிறேன், உம்முடைய பாதபடியில் வந்து அமர்ந்திருக்கிறேன். நான் அப்படி தான் சொல்லுவேன். காலையில் எழுந்து அவருடைய சமூகத்தில் போகும்போது, ஆண்டவரே உம்முடைய பாதபடியில் நான் வந்திருக்கிறேன், நான் உம்மோடு பேச, உம்முடைய குரலை கேட்க, என் காரியங்கள் எல்லாம் உமக்கு தெரியப்படுத்த உம்முடைய பாதபடியில் நான் வந்திருக்கிறேன். உங்கள் வீட்டில், உங்கள் ஜெப அறையில், நீங்கள் ஜெபிக்கிற இடத்துல, அல்லது உங்களுடைய பெட்ரூமில், ஏதோ ஒரு வராண்டாவில், எங்கே நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறீங்களோ அங்கே அவருடைய பிரசன்னம், அவருடைய பாதம் இருக்கிறாரு. அப்படியே நீங்கள் ஆட்டோகிட்ட சொல்லலாம், உங்களுடைய பாதபடியில் வந்திருக்கிறேன். ஒரு பெரிய இளைப்பாறுதல் வரும். நீங்கள் இப்படி சொல்லி பாரு. சில சமயம் அவங்களுக்கு ஜெபிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை வரும். உங்களுக்கு வந்திருக்கா? எனக்கு அப்படி வந்திருக்குது. சில நெருக்கங்கள் பார் வரும்போது என்ன ஜெபிக்கிறதுன்னே தெரியாது. ஜெபிக்கிற மாதிரியே ஒரு விருப்பம் இருக்காது. அதனால் நான் போய் உட்காந்துட்டு, ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க முடியல, எனக்கு ரொம்ப பாரமாக இருக்குது, ஆனால் உங்களுடைய பாதபடியில் வந்து நான் உட்காந்துருக்கிறேன், அவ்வளோதான். உங்களுடைய பாதபடி, உங்களுடைய பிரசன்னம், அதுதான் எனக்கு எல்லாம். அப்படியே உட்காந்துருங்க தேவ சமூகத்தில். கொஞ்சம் அவருடைய அன்பை தியானிச்சுக்கிட்டே நீங்கள் அமர்ந்து ஒன்றுமே ஜெபிக்க தேவையில்லை. இயேசுவை நினைத்து கண்களை மூடி அவருடைய சிலுவை அன்பை நினைத்து, உங்கள் பாதபடியில் வந்திருக்கிறேன், எனக்காக ரத்த சிந்தனைகளே நீ நினச்சி பாருங்கள். அவருடைய பிரசன்னம் உங்களுடைய உள்ளத்தை அப்படியே மகிழ பண்ணும். அந்த பாரங்களை எல்லாம் எடுத்து விடும். ஒரு நிமிஷத்தில் அந்த சூழ்நிலையை அவருடைய பிரசன்னம் மாற்றிவிடும். அதனால் அந்த தேவ பிரசன்னம், ஆண்டவருடைய பாதத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். சரியா? இப்பொழுது நாம் சாட்சிகள், ஏன்னா நிறைய பேர் ஒவ்வொரு இந்த ஜெபிக்கலவாங்க நிகழ்ச்சிக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் காத்திருக்கிறீங்க. முக்கியமாக புதுசாக இயேசு பற்றி கேள்விப்பட்டு இது மாதிரி பிரார்த்தனை பண்ணுறாங்களாம், இயேசு சுகம் கொடுக்குறாங்களான்னு நிறைய பேர் காத்திருக்கிறீங்கல்ல. உங்களுக்காக நான் விசேஷமாய் ஆண்டவரை துதிக்கிறேன். நான் அடிக்கடி சொல்லுகிற மாதிரி, இயேசு ஒரு மதத்திற்குரிய கடவுள் அல்ல. அவர் மதங்களுக்கு அப்பாற்பட்டவர். யார் அவரிடத்தில் பாரத்தோடு வந்தாலும் அவங்களுக்கு அவர் அற்புதம் செய்வார். ஒன்றே ஒன்று தான் விசுவாசம். இயேசு எனக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தார். அவர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார். இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்திங்களை எனக்கு செய்யுங்க. இயேசுவேன்னு அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடணும், அவ்வளோதான். வேறு உங்களுடைய பொண்ணோ பொருளோ எதையும் அவர் எதிர்பார்க்கவில்லை. உங்கள் வீட்டிலே அவர் இருக்கிறார். அதை விசுவாசித்து நீங்கள் வேண்டுதல் செய்தால் போதும். சரியா? இப்போது நான் வேகமாக இந்த சாட்சிகளை வாசித்த பிறகு 5 நிமிஷம் உங்களுடைய ஜெபத்துக்கான நேரம். அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே இயேசு அற்புதம் செய்திருவார். பாருங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மற்றவங்க தேவ பிள்ளைகள், அபிஷேகம் பெற்ற ஆண்டவருடைய பிள்ளைகள், புதுசாக இதை பார்க்குற மற்றவங்களுக்காக இந்த நேரத்தில் நீங்கள் ஜெபிக்கணும். எனக்கு ஒன்று எல்லா ஆண்டை தந்திருக்கிறான்னு அமைதியாக இருக்கக்கூடாது. மற்றவங்களுக்காக என் ஆயிரக்கணக்கான பேர் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறாங்க. பல லட்சங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. உலகம் முழுவதிலும் இருந்து 160 நாடுகளில் இருந்து இதை பார்க்குறாங்க, பல தேசத்திலிருந்து. நீங்கள் முழங்கால் படியிட்டு அந்த 5 நிமிடம் மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் அவங்களுக்காக ஜெபிக்கிறேன், யார் யார் இந்த நேரம் கூப்பிட்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்கணும்னு சொல்லி நம்ம இணைந்து ஜெபிக்கணும். சரியா? கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் அப்படி ஜெபிக்கணும். சரி, இப்போது சகோதரி பிரியா பெங்களூர்லேருந்து ஒரு சகோதரி எழுதின ஒரு சாட்சி. என் கணவர் ஆட்டோ ஓட்டுநராக இருக்கிறார். பகல் முழுவதும் ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கிற பணத்தை மாலையில் குடித்து தீர்த்துவிட்டு முழு போதையில் வீட்டிற்கு வருவார். பகலில் ரொம்ப நல்லவராக இருப்பார். மாலையில் ரூபமே மாறிவிடும். போதையில் வீட்டிற்கு வந்தவுடன் யாரையாவது அடித்தால்தான் அவருக்கு அந்த நாள் முழுமை அடையும். எவ்வளோ துக்கம் இல்லை? அந்த பாவம், அந்த மதுபானம் என்கிற பாவம். இங்கே இந்த என்ன அற்புதம் இந்த வீட்டில் நடந்திருக்குன்னு பாருங்களேன். உங்கள் வீட்டில் ஒரு வேளை உங்களுடைய தகப்பனார், சகோதரன் இது மாதிரி ஒரு பாதிப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? நல்ல கவனிங்க. என் கணவரின் அடிக்கு பயந்து வாசலில் அவரின் செருப்பு சத்தம் கேட்டதுமே நான் வீட்டை விட்டு வெளியேறி யார் வீட்டுக்காவது சென்று விடுவேன். என்ன ஒரு வேதனை இல்லை? ஒரு கணவன் வீட்டுக்கு வரான மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை. வந்த அடி உத பக்கத்து வீட்டில் போய் ஒளிந்து கொள்ளுகிற சூழ்நிலை. இவருக்கு பயந்தே என் 2 பிள்ளைகளையும் ஹாஸ்டலில் படிக்க வைத்தேன்.
எவ்வளவோ அறிவுரை சொல்லியும் கூட அவர் குடியை நிறுத்தவில்லை. குடியை நிறுத்திவிட்டு குடும்பமாய் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் கூட அவருக்கு இருந்ததில்லை. வீட்டில் நிம்மதியாகவே இருக்காது. என் கணவரின் குடிப்பழக்கத்தினால் 35 வருடமாக இதுதான் எங்கள் வீட்டு பழக்கமாக இருந்து வந்தது. இவ்வளோ வேதனை இல்லை. 35 இயர்ஸ், 35 வருஷம். ஊரடங்கு நாட்களில் உங்களுடைய நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்து ஜெபமும் செய்வார். ஆண்டவர் சந்திக்கிற பார்த்தீங்களா, இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகு அவருக்குள்ளே ஜெபிக்கணுன்ற எண்ணத்தை ஆவியானவர் உண்டாக்கினார். இது மனுஷனால் நடக்கிற விஷயம் அல்ல. அதை அறிந்து கொள். இயற்கைக்கு மேற்பட்ட இயேசுடைய வல்லமை. அவரிடத்தில் நிறைய மாற்றங்கள். மே மாதத்தில் ஆரம்பித்த 21 நாள் தானியேல் உபவாச நேரலை ஜெபத்தை தினமும் தவறாமல் என் கணவர் பார்த்து ஜெபித்தார். 21 நாள் ஜெபம் பண்ணினோம்ல, தேசத்தில் மாற்றம். அதே மாதிரி பல குடும்பங்களுக்குள்ளே அது நிறைய மாற்றம், விடுதலை கொண்டு வந்திருக்கிறது பாருங்கள். 21 நாள் அவரும் அந்த ஜெபத்தில் பங்கு பெற்று ஜெபித்திருக்கிறார். இப்பொழுது என் கணவர் குடிப்பதில்லை. குடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் கூட அவருக்கு இல்லையாம். அவரே சொல்ல, எனக்கு குடிக்கிற எண்ணமே இல்லை. பாருங்கள் எப்படி ஆண்டவர் மாற்ற. அதுதாங்க இயேசு. இதுக்கு தாங்க இயேசு வந்தார். கட்டுண்டவளை விடுதலையாக்க இயேசு உலகத்தில் வந்தார். பாவம், சாபம், பாவ பழக்கங்கள், அடிமைத்தனத்தில் கட்டுண்டு விடுதலையிலேயே ஏங்குகிற மக்களுக்கு விடுதலை கொடுக்கத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்று லூக்கா 4:18 இயேசுவே சொல்லுகிறார். அதுக்கு தான் வந்தார், உங்களுக்கு விடுதலை கொடுக்க. இன்றைக்கி ஏதாவது பிரச்சனையா, விட முடியலையா, நிம்மதி இல்லையா, தவிக்கிறீங்களா, இன்றைக்கி இயேசு விடுதலை தந்துடுவார். சரிங்களா? தினமும் காலையில் 6:30 மணிக்கு உங்கள் நிகழ்ச்சியை பார்த்து ஜெபிக்க ஆரம்பித்து விடுவார். தினம் காலையில் சத்தியம் டிவியில் 6:30 மணிக்கு நம்முடைய நிகழ்ச்சி வருகிறது. 6:30லேருந்து 7 வரைக்கும் டிவியில் நீங்கள் பார்க்கலாம், தினமும் பார்க்கலாம். அது சம்பாதிக்கிற பணத்தை அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்து தருகிறார். பிள்ளைகளிடத்திலும் என்னிடத்திலும் அன்பாக இருக்கிறார். என் வீட்டில் 35 வருடமாக இல்லாத சந்தோஷமும் சமாதானமும் இப்பொழுது இருக்கிறாரு. இப்பொழுது என் கணவரை பார்க்கும் அக்கம் பக்கத்தினர் அவரா இவர் என்று ஆச்சரியப்படுகிறார்கள். அதுதான் இயேசுடைய வல்லமை. அந்த ஆளாக இப்படி மாறிட்டாருங்க. அதுக்கு தான் இயேசு வந்தார். ஒரு மனிதனுக்குள்ளே மாற்றத்தை உண்டாக்கி அவனுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற, அடிமைத்தனத்தின் விடுதலை கொடுக்க, பயத்தில் இந்த விடுதலை கொடுத்து சமாதானம் கொடுக்க, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் ஆண்டு செய்ய போக அவரா இவர் என்று ஆச்சரியப்படுகிறார்கள். இயேசுதான் என் வீட்டிற்குள் வந்து என் வீட்டின் நிலைமையை மாற்றினார். இயேசுவுக்கு நன்றி. அதே இயேசு இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். சகோதரி, சகோதரன், உங்கள் வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனையா, பயப்படாத. உங்கள் கணவரோ பிள்ளைகளோ மதுபானத்துக்கு அடிமையாக இருந்தால் சண்டை போடாதங்க, திட்டாதங்க. அவங்களே விட முடியாமல் தவிக்கிறாங்க. அந்த கோபத்தில் தான் அடிக்கிறாங்க, அந்த கோபத்தில் தான் எரிச்சல் படுறாங்க. என்னால் விடவும் முடியல. அது ஒரு அடிமைத்தனம். அவங்களுக்கு தேவை ஒரு விடுதலை. அவங்கள்ட்ட அன்பாக நடந்து கொள்ளுங்க. அவங்களுக்காக ஆண்டவர்கிட்ட இயேசுவே விடுதலை கொடுங்கன்னு ஜெபிங்க. இயேசு தான் விடுதலை தர முடியும். ஏன் தெரியுமா? இயேசு ஒருவர் தான் மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கவும் அவன் பாவத்தை மன்னிக்கவும் சிலுவையிலே மனிதனுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவின் வல்லமை மெய்யான விடுதலை நமக்கு தரும். சரி, 2வது, சென்னையிலிருந்து ஒரு சகோதரர் பாருங்கள். இதுவும் பாருங்களேன், நீங்கள் பாவத்தில் இந்த விடுதலை பெறதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். இதுதான் இயேசு பாவிகளின் சிநேகிதர், பாவிகளின் இரட்சகர். நான் கிறிஸ்துவை அறியாத குடும்பத்தில் பிறந்தவன். நான் 10 வருடமாக ஆபாச படங்களை பார்ப்பதற்கும் வெளியே சொல்லுவதற்கே கூசுகின்ற ஒரு பாவத்திலும் இருந்து வந்தேன். எனக்கு திருமணமாகி 3.5 வருடங்கள் ஆகிறது. திருமணத்திற்கு பிறகும் கூட என்னுடைய பாவ பழக்கங்கள் மாறவில்லை. தொடர்ந்து ஆபாச படங்களை பார்த்து வந்தேன். நாளடைவில் பாவ பழக்கங்கள் எனக்குள் ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தி மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டேன். மன அழுத்தம் என்னை இரவில் கூட தூங்க விடாது. நல்ல கவனிங்க, சாத்தான் ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாலும் சாத்தான் இருக்கிறான். வேத வசனம் சொல்லுகிறது, 1 யோவான் 3:8 பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பாவத்துக்கு பின்னால் இருப்பது பிசாசு. குடிவெறியின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, இச்சையின் ஆவி,
பண ஆசையின் ஆவி, எரிச்சல், இப்படி ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னால் அந்த ஆவி இருந்து கொண்டு மனிதனை அடிமையாக்கி அவனுடைய சமாதானத்தை கெடுத்து விடுகிறாரு. அதனால தான் பாருங்கள், கடைசியில் எங்கே கொண்டு போவா, ஒரு நாள் இந்த பாவத்தை விட முடியாது, செத்து போயிரு. அது நம்ம குற்ற மனசாட்சியை தூங்க விடாது. கடைசியில் அந்த நிலைமைக்கு கொண்டு வந்துடுவோம். அதான் பிசாசுடைய தந்திரம். ஏன் தெரியுமா? அந்த ஆத்மாவை நரகத்துக்கு கொண்டு போகணும். அதான் அவனுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் நரகத்தின் அக்னி. அது சாத்தானுக்காக உண்டாக்கப்பட்டது நரகம், அக்னி கடல். அதுக்குள்ளே அந்த ஆத்மாவை கொண்டு போயின்னு என்பதில் சாத்தான் தீவிரப்படுகிறார். ஆனால் இயேசு என்ன செய்கிறார் தெரியுமா? நமக்காக மரித்து பரலோக வாசலை திறந்திருக்கிறார். அப்போ நம்மை அந்த பிசாசின் பிள்ளைந்து விடுதலையாக்கி மோட்சத்தை நோக்கி நடத்தி பரலோக பாக்கியத்தை நமக்கு கொடுக்க அவர் பிரயாசப்படுகிறார். இந்த ரெண்டில் ஒன்று தான். அதனால் நீங்கள் அறிந்து கொண்டு இயேசுக்கு ஒப்பு கொடுத்தா நீங்கள் பரலோகத்தை நோக்கி பிரயாணப்படுவீங்க. பாவத்தில் இருந்தால் நரகத்தை நோக்கி பிரயாணப்படுவீங்க. இந்த பக்கம் சாத்தான், இந்த பக்கம் இயேசு. நீங்கள் தான் தெரிந்து கொள்ளணும். இதில் மதமும் ஒன்றும் கிடையாது, இதில் மதமாத்திர காரியம் ஒன்றும் கிடையாது. மோட்சமாக நரகமாக உங்களை கொண்டு போகிற அந்த ஆண்டவரை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, அவ்வளோதான். இங்கே என்ன நடக்குது பாருங்கள். என்ன மன அழுத்தம் என்னை இரவில் கூட தூங்க விடாது. இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர விரும்பினேன். ஆனால் என் மன அழுத்தத்திலிருந்து விடுபடவும் எனக்கு ஆறுதலை தரவும் யாருமே இல்லை. யாரிடத்தில் நான் சொல்லுவேன்? என் பிரச்சனை புரிந்து கொண்டு யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்ற சூழ்நிலையில் பார்த்தீங்களா, இதான் நிறைய பேருடைய ஏக்கம். தெய்வ பிள்ளைகளை அறிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு உலகத்தில் நிறைய பேருடைய உள்ள ஏங்குது. யார் எனக்கு உதவி செய்வாங்க? யார் எனக்கு விடுதலை கொடுக்குற ஒரு ஆண்டவரை சொல்லுவாங்க? எனக்கு சமாதானம் கொடுக்குற கடவுளை யார் காண்பிப்பாங்க? ஏங்கி கொண்டிருக்கிற ஒரு உலகத்தில் வாழுகிறோம். நீங்கள் வெளியில் பார்க்கிறபடி மனிதன் கிடையாது. உள்ளுக்குள்ளே போய் பாருங்கள். இதான் அந்த நிலைமை பாருங்கள். இந்த சூழ்நிலையில் என் நண்பன் எனக்கு உங்களுடைய நிகழ்ச்சியை பற்றி சொல்லி பார்க்க சொன்னார். நானும் பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு நல்ல நண்பர் பார்த்தீங்களா, ஆத்ம பாரமுள்ள சகோதரர் கைட் பண்ணியிருக்கிறார். நான் இதுவரை பார்த்தறியாத ஒரு நிகழ்ச்சி உங்களுடைய நிகழ்ச்சி. ஆரம்பத்தில் வார்த்தைகள் ஒன்றுமே புரியவில்லை. ஏன்னா முதல்ல ஆரம்பத்தில் ஆண்டவர் அறியாதவங்க வசனம் இதெல்லாம் முதல்ல கொஞ்சம் புரியாமல் இருக்கும், புரியவில்லை. தொடர்ந்து பார்த்தேன், புரிய ஆரம்பித்தது. என் மன அழுத்தம் குறைந்தது. என் பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டு என் குற்ற உணர்ச்சியிலிருந்து நான் வெளியே வந்தேன். சரிங்களா? இயேசு கிறிஸ்து செய்கிற பெரிய அற்புதம் அந்த குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலை. ஏன்னா இயேசு ஒருத்தர் தான் இதை செய்ய முடியும். நல்லா அறிந்து கொள்ளுங்க. இயேசு ஒருவர் தான் நம்முடைய பாவங்களை தன்மேலே ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே மரித்ததுனால அவர் பாவ மன்னிப்பை கொடுத்த உடனே குற்ற மனசாட்சி விலகிவிடும். நம்முடைய ஆத்மாவில் ஒரு பெரிய சந்தோஷம். என் குற்ற உணர்ச்சியிலிருந்து நான் வெளியே வந்தேன். அதன் பிறகு என் பாவத்தை பற்றிய எண்ணமே எனக்கு வரவில்லை. இதாங்க பாவ மன்னிப்பு, பாவத்தின் விடுதலை. இயேசு கிறிஸ்து கொடுக்கிற மிகப்பெரிய அற்புதம். ஒரு சுகம் ஆஸ்பத்திரிக்கு போனால் கூட பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கேன்சர்லேருந்து சுகம் பெற முடியும். ஆனால் குற்ற மனசாட்சியிலேருந்து எந்த ஆஸ்பத்திரியிலும் விடுதலை தர முடியாது. இந்த பாவத்திலிருந்து வேறு யாருமே இந்த பாவ எண்ணத்திலிருந்து விடுதலை தர முடியாது. ஓன்லி ஜீசஸ், இயேசு மாத்திரம்தான். நல்லா அறிந்து கொள்ளுங்க. நீங்கள் எவ்வளோ பக்தி உள்ளவர்கள் இல்லை, தெய்வ பக்தியோடு இருக்கிறவங்க. இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்துடக்கூட அந்த ஆண்டவர் பேசுகிறார். அதன் பிறகு என் பாவத்தை பற்றி எண்ணமே எனக்கு வரவில்லை. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம் இருதயத்தை சுத்திகரிக்கும். நீங்கள் இயேசுவே என் பாவத்தை மன்னியும், என் உள்ளத்தில் வாரும்னு ஜெபிக்கும்போது கண்ணுக்கு தெரியாத ஒரு அற்புதம் நடக்கிறாரு. நீங்கள் கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். என்ன அற்புதம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தின் வல்லமை நமக்குள்ளே இறங்கி நம்முடைய இருதயத்தை கழுவி சுத்திகரிப்பதை உணர முடியும். என்னங்க ரத்தம்ன்றீங்களேன்னு சொல்கிறீங்களா? எல்லா வேதமும் சொல்லுகிறதுங்க. இந்துக்களின் மூல வேதத்தில் கூட சொல்லப்பட்டு இருக்கிறது என்று பிராமண குடும்பத்தை சார்ந்த சில தெய்வ பிள்ளைகள் என்னிடத்தில் சொன்னது உண்டு. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாகாது. ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட பரிசுத்தமுள்ள ரத்தம் சிந்தப்பட்டிருக்கணும். அந்த ரத்தம்தான் ஒரு மனுஷனுடைய பாவக்கரையை மாற்ற முடியும் என்று. அப்படி மனிதனுக்காக பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தினவர் யார்? இயேசு ஒருவர் தான். அந்த இரத்தத்தின் வல்லமை நமக்குள்ளே இறங்கி வருவதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அப்படியே உங்களுடைய இருதயம் கழுவப்படுவதை, சுத்திகரிக்கப்படுவதை, இந்த பாவத்தின் பாரம் விலகுவதை உணர முடியும். அதான் அந்த அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். இவர் கிறிஸ்தவர் அல்லாத சகோதரர் தான். பாருங்கள், அவர் சொல்கிறாரு, என் பாவத்தை பற்றி எண்ணமே எனக்கு வரவில்லை.
ஒரு விடுதலை, பூரண விடுதலை, தேவனுடைய பிள்ளை என்கிற சந்தோஷம். அப்போ அந்த கிழக்குக்கு மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவத்தை ஆண்டவர் விலக்கி விடுவாராம். அதன் பிறகு நாம் இயேசுகிட்ட போனால், ஆண்டவரே நான் மேலே பாவம் செய்தேனேன்னா, எப்போ மகனை செய்த? அப்படியா, நீ பாவம் செய்தியா? என் மகளை நீ பாவம் செய்தியா? எனக்கு ஞாபகத்தில் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிடுவாராம். ஏன் தெரியுமா? நான் அவனை கழுவி பரிசுத்தப்படுத்திட்டேன். அவர் பாவத்தை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, அதை நினையாமலும் இருப்பேன் என்று சொல்லுகிறார். உங்களை மறுபடியும் பார்க்கும்போது அந்த பாவத்தை அவர் சொல்ல மாட்டார். பாவத்தை மன்னித்து மறந்து விடுக. நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள், நீ என் பிள்ளை, அப்படி தான் பார்ப்பாரே தவிர அந்த பாவத்தை மன்னித்து மறந்து விடுகிறார். நம்முடைய உள்ளத்தை விட்டும் அதை எடுத்து போட்டு விடுகிறார். அதான் மெய்யான சந்தோஷ சமாதானம். என் மனைவியும் என்னோட கூட உட்கார்ந்து உங்கள் நிகழ்ச்சியை பார்ப்பார்கள். 2 பேருமே உங்கள் நிகழ்ச்சியை பார்த்து இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். இயேசுவை ஏற்றுக்கொள்றதுன்னா என்னங்க, எப்படிங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இயேசு வசனம் சொல்கிறது யோவான் 1:12, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரம் பெறுகிறார்கள். ஏற்றுக்கொள்றதுன்னா எப்படி? உங்கள் வீட்டு வாசல் வந்து நிற்கிறேன்னு வைங்களேன், நீங்கள் ஏற்றுக்கொள்றதுன்னா உள்ளே வாங்க பிரதர், உள்ளே வாங்க வாங்க உட்காருங்க, அது ஏற்றுக்கொள்வது. வாசலே நிற்க வச்சு இப்போ முடியாது, எனக்கு வேறு வேலை இருக்குது, போயிட்டு வாங்கன்னா அனுப்பி வச்சிடுறாரு. அப்போ நம்முடைய இருதயமாகிய கதவை திறந்து இயேசுவை என் உள்ளத்தில் வாங்க. இயேசுவை எங்கே ஏற்றுக்கொள்ள முடியும் தெரியுமா? அவங்களுடைய உள்ளத்தில். அவர் உங்களுடைய உள்ளத்தில் வாசம் பண்ணுகிற தேவன். அவர் கட்டடத்தில் வாசம் பண்ணுகிற கடவுள் அல்ல, மனிதனுடைய உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறவர். ஒவ்வொரு மனிதனுடைய இருதயமும் அவருடைய ஆலயம். மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளே வாசம் பண்ண நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்ட உங்களுக்குள்ளே வர்றது நல்லா தெரியும். அதுதான் உங்களுடைய உள்ளத்தில் அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி, அந்த சமாதானம். அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம், பாவமன்னிப்பின் சந்தோஷம் என்று சொல்லுவது. அதுதான் உள்ளத்தில் வரும். அது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவது. இயேசு உள்ளத்தில் வந்துட்டாங்க, அவனுடைய லைஃப்பில் சேஞ்ச் வந்துடும். சுபாவங்கள் மாறிடும், குணங்கள் மாறிடும். நிறைய கிறிஸ்தவங்க இருப்பாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. இயேசுவை வெளியிலே நிறுத்திட்டு கிறிஸ்தவன்னு சொல்லி சர்ச்சுக்கு போவாங்க, காணிக்கு போடுவாங்க, கிறிஸ்தவங்களாக வாழுவாங்க. ஆனால் இயேசுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. இயேசு உள்ளத்தில் இருக்க மாட்டார், வெளியில் வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். இவங்க சிகரெட் அடிப்பாங்க, குடிப்பாங்க, கிறிஸ்துமஸ்ன்னா தண்ணி அடிக்கிற, ஜாலியாக சுற்றுறது, இப்படி அலைவாங்க. அப்படி ஒரு கூட்ட கிறிஸ்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கும் இயேசுக்கும் சம்பந்தம் கிடையாது. இயேசுவை பற்றி சொல்லுவாங்க, நான் கிறிஸ்தவன், சர்ச்சுக்கெல்லாம் போகிறோம். நீ உள்ளத்தில் இயேசு இருக்கிறாரா? அதான் முக்கியம். உள்ளத்தில் இயேசு ஏற்றுக்கொண்டீங்களா? கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறக்கிறதுனால ஒருவன் கிறிஸ்தவன் கிடையாது. மனம் திரும்பி இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது தான் அவன் தேவனுடைய பிள்ளை. அதான் வசனம் சொல்லுகிறார். நிறைய கிறிஸ்தவங்களே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறது இல்லை. அதான் நிறைய பிரச்சனை. அதனால் நீங்கள் கிறிஸ்தவங்களை பார்த்து ஏமாந்துடாதுங்க. இயேசுவை பாருங்கள், வசனத்தை பாருங்கள், இந்த அனுபவங்களை பாருங்கள். சரியா? நிறைய கிறிஸ்தவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு வாழ்கிறாங்க. அதையும் நீங்கள் பார்க்க முடியும். ஒரு கூட்டம் இப்படி இருப்பாங்க, ஒரு சிறு கூட்டம் அப்படியும் இருப்பாங்க. அதனால் அப்படி நீங்கள் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத கிறிஸ்தவங்களாக இருந்தால் உங்களோடு பேசுகிறார். இவங்கெல்லாம் இந்த நாளைக்கு சாட்சி சொல்லும்போது எங்கே நீங்கள் நிற்பீங்க? அதனால் எல்லாருமே உள்ளத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். சரியா? அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், 2 பேருமே நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். ஜெபம் செய்ய கற்றுக்கொண்டு தினமும் தேசத்திற்காக 1 மணி நேரம் ஜெபம் செய்கிறோம். பாருங்கங்க, இப்போ தாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க. ஐயா ஊழியக்கார, ஐயா ஜெபிக்கிறீங்களா தேசத்துக்காக? ஐயா கமிட்டி மெம்பரை, செக்ரட்டரி, ட்ரெஷரரை, சபையில் இவ்வளோ பெரிய ஊழிய பொறுப்பு ஆண்டவர் தந்திருக்கிறாரு, தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? யோசிங்க. இன்றைக்கி தான் சர்ச்சுக்கே போகலைங்க, இப்போ தான் இயேசு ஏற்றுக்கொண்டுங்க, தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்கங்க. வசனத்தில் இருக்கல, நீங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கணும், நீ ஜெபிக்கிறாங்க, அவங்கெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களே, நீங்கள் ஜெபிக்கிறீங்களா தேசத்துக்காக? எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறீங்க? சிந்திங்க. வருகை நாளில் இவங்களும் வந்து நிற்பாங்க. நீங்கள் எந்த ஒரு இதோட போய் இயேசுக்கு முன்னால் நிற்க முடியும்னு யோசிங்க. தினமும் தேசத்துக்காக 1 மணி நேரம் ஜெபிக்கிறோம். 10 வருடமாய் நான் அடிமையாயிருந்த பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு இயேசுதான் எனக்கு உதவி செய்தார். பாவத்திலிருந்து ஒரு மனிதன் வெளியே வர இயேசுவை தவிர நோபடி வில் ஹெல்ப் யூ. அதனால் தான் பாருங்கள், இயேசுக்கு தான் அந்த பாவத்திலிருந்து வெளியே வர உங்களுக்கு உதவி செய்ய முடியும். மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், எனி கைண்ட்ஸ் ஆஃப் சின், எந்த விதமான பாவமாக இருந்தாலும் உதவி செய்வார். நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்க, ஆண்டவரே நான் பாவி, என் பாவத்தை மன்னியும், எனக்கு உதவி செய்யும். உடனே அவர் இறங்குவார். இன்றைக்கி சொல்லுங்கள், மனிதரிடத்தில் என் பலவீனத்தை சொல்லி இருந்தால் நான் அவமானப்பட்டிருப்பேன். கரெக்டாக சொல்கிறாங்க பாருங்கள். இதான் கவனிங்க.
நீங்கள் மனுஷங்கிட்ட போய் இதை சொன்னீங்கன்னு வைங்களேன், அவன் 4 பேருக்கு சொல்லுவேன், தெரியுமா இவன் இப்படியா அவன் அப்படியானோ. நீங்கள் உங்கள் தவறை பிரபலப்படுத்தி உங்களை அவமானப்படுத்திடுவாங்க. நல்லா கேட்பாங்க ஃப்ரெண்டு மாதிரி. இதான் மனுஷ சுபாவம். ஆனால் ஆண்டவர் யாருக்கிட்டையும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். நீங்கள் இயேசுகிட்ட போய் எந்த பாவத்தை அறிக்கையிடுங்க, யாருக்கும் அதை வெளிப்படுத்த மாட்டார், யாருக்கும் சொல்ல மாட்டார். நான் மன்னிச்சிட்டேன், மறந்துட்டேன், போ மகனேன்னு சொல்லுவார். அவ்வளோதான். இயேசு ஒருவர் தான். நான் வேறு மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் என்னையும் நேசித்து யாரிடத்திலும் என்னை வெட்கப்படுத்தாமல் என்னை பாவத்திலிருந்து மீட்டெடுத்த இயேசுவுக்கு நன்றி. தட் இஸ் ஜீசஸ். இதுதாங்க இயேசு. இதில் எங்கெங்க மதம் வந்துச்சு சொல்லுங்கள்? இதில் எங்கே மதம் வந்துச்சு? எங்கே மத மாற்றம் வந்துச்சு? பிசாசு ஏமாத்துறான். சில ஆட்கள் அவங்க அந்த சுயநலத்துக்காக மதம்னு சொல்லி 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 ஏமாத்துறாங்க. எந்த மதமும் உங்களுக்கு உதவி செய்யாது. நான் சொல்கிறேன், கிறிஸ்தவ மதமும் உங்களுக்கு உதவி செய்யாது. இயேசு என்கிற ஒரு ரட்சகர் நமக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்தவர். பார்த்தீங்களா இயேசு எவ்வளோ அற்புதமானவர் என்று. நீ இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், வேறு ஒன்றுமே இல்லை. பாருங்கள், அடுத்து இன்னொரு ஒரு அற்புதம் பாருங்களேன். ஒரு சகோதரி இன்பவதி, திருச்சியிலிருந்து ஒரு சகோதரி எழுதியிருக்கிறாங்க. என்னுடைய 40 வயதிலிருந்தே எனக்கு சின்ன எழுத்துகள் தெரியாமல் போனதால் கண்ணாடி போட ஆரம்பித்தேன். மூக்கு கண்ணாடி போட்டால்தான் என்னால் தெளிவாக பார்க்க முடியும் என்ற நிலை வந்துவிட்டது. இல்லை என்றால் தலைவலி வந்துவிடும். கண்ணாடி போடலன்னா தலைவலி வந்துடும். இரவில் தூங்கும்போது தான் கண்ணாடியை கழற்றுவேன். எப்பொழுதும் கண்ணாடி அணிந்து இருப்பது எனக்கு சிரமமாக இருந்தது. ஓரிடங்கு நாட்களில் ஆரம்பிக்கப்பட்ட நேரலை ஜெப நிகழ்ச்சி என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் உதவியாக இருந்தது. உற்சாகமாய் வேதம் வாசிக்கவும் ஊக்கமாய் ஜெபம் செய்யவும் கற்றுக்கொண்டேன். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, பரிசுத்தாவின் அபிஷேகம் எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். அந்த உன்னத பலன், அந்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு பலன் தருவார். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. வருகிற நாட்களில் ஒரு முறை அபிஷேகத்துக்காக ஒரு சிறப்பு கூட்டம் நம்ம ஆன்லைனில் நடத்த போகிறேன். ஆண்டவர் உணர்த்திக்கிட்டே இருக்கு. அப்போ இன்னும் தெளிவாக அதை பற்றி சொல்லி அபிஷேகத்தை பெறுகிற விதம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படும். நிறைய புதுசாக பார்க்குறீங்களா, நீங்கள் அதை அறிந்து கொள்ளணும். சரியா? நான் உங்களுக்கு வர நாட்களில் அந்த அபிஷேகத்துக்கான ஜெபம் நடத்தப்படும். கடந்த வருடம் டிசம்பர் மாதத்தில் ஒரு நாள் ஜெபிக்கலாமாங்க நேரலை ஜெபத்தில் நீங்கள் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கும்போது கண்ணில் பிரச்சனை உள்ளவர்கள் கண்களில் கைகளை வைத்து ஜெபியுங்கள் என்று சொன்னீர்கள். அதான் நான் சொல்லுது, வியாதி உள்ள இடத்துல கை வைத்து ஜெபிங்க, விசுவாசத்துடன் ஜெபியுங்கள், அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீர்கள். அதுவரை என் கண் பார்வைக்காக நான் ஜெபித்தது இல்லை. நிறைய பேர் என்னன்னா, ஒரு வியாதி வந்துட்டால் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். நம்ம ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ளணுன்றதே நிறைய பேருக்கு தெரிகிறதில்லை. இயேசுகிட்ட ஜெபிச்சா நமக்கு அற்புதம் செய்வார், விசுவாசிங்க. பாருங்கள், ஜெபித்ததே இல்லை. நீங்கள் சொன்னதற்கு பிறகுதான் நானும் எனக்கும் அற்புதம் செய்ய வேண்டும் என்று என் கண்ணாடியை கழற்றிவிட்டு கண்களில் கைகளை வைத்து விசுவாசத்தோடு ஜெபித்தேன். ஜெபம் முடிந்து மீண்டும் கண்ணாடியை போட்டு கொள்ளாமல் வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். என்னால் நன்றாக வாசிக்க முடிந்தது. அதன் பிறகு இன்று வரை மறுபடி மூக்கு கண்ணாடி அணியவில்லை, தலைவலியும் வருவதில்லை. இப்பொழுது என் வயது 63. 23 வருடமாய் என் கண்களில் இந்த குறைபாட்டை நீக்கி வெளிச்சம் கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. 23 வருஷ பிரச்சனை, கண்ணில் இருந்த பிரச்சனை, தலைவலி, ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டார். எத்தனை வருஷம் ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். விசுவாசிக்கணும். சரியா? இந்த சகோதரி மாதிரி. சரி, அடுத்து சகோதரர் ஜான் ராபர்ட் விழுப்புரத்திலிருந்து ஒரு சாட்சி எழுதியிருக்கிற அனுபவம் நல்ல கவனிக்க. அவங்க மாமியார் வாழ்க்கையில் நடந்த அற்புதம். நான் கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்தவன். என் மாமியார் 40 வருடமாக வெற்றிலை பாக்கு போட்டு வந்தார்கள். எத்தனையோ முறை இந்த பழக்கத்தை விடுங்க என்று சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். கடந்த 30 வருடமாக சர்க்கரை நோயும் இருந்தது. இதனால் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டியிருக்கும். இரவு நேரங்களில் அடிக்கடி எழுந்து போவதால் தூக்கமே இல்லாமல் போய்விடும். மேலும் கடந்த 1 வருடமாக சர்க்கரை நோயினால் மிகவும் சிரமப்பட்டார்கள். உங்களுடைய ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை பார்த்து அவர்களுக்கும் ஏதாவது அற்புதம் நடக்காதா என்று ஆசைப்பட்டார்கள். முதல்ல ஆசைப்படணும். உங்களுக்கு சுகம் வேணும்னு ஆசை. இயேசு என்ன சொல்கிறார்? நீ சுகமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா அப்படின்னு கேட்குறார். அப்போ உங்களை பார்த்து கேட்குறார், என் மகனே மகளை சுகமாக விரும்புகிறேன். நீங்கள் விரும்பணும்.
இப்படி தான் இருக்கும் வாழ்க்கை, நான் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அற்புதம் நடக்காது. இல்லை, நான் சுகம் பெறணும், இந்த வியாதி எனக்கு இருக்கக்கூடாது, இந்த பலவீனம் இருக்கக்கூடாது, இந்த கேன்சர் இருக்கக்கூடாது, நான் நல்ல சுகமாக ஆரோக்கியமாக இருக்குன்னு விரும்பணும். முதல்ல நீங்கள் விரும்பினா தான் ஏசு அற்புதம் செய்வா. கடமைக்காக ஜெபிக்கிறது, பேருக்காக ஜெபிச்சா இல்லை, விருப்பத்தோடு ஜெபிக்கணும். விரும்புகிறீங்களா? முதல்ல விரும்புங்க. பார்த்தீங்களா, அவங்க சொல்கிறாங்க, அவங்க அற்புதம் நடக்காதா என்று ஆசைப்பட்டார்கள். இயேசுவினிடத்தில் அற்புதத்தை எதிர்பார்த்தீர்கள் என்றால் உங்களிடத்தில் இருக்கும் இயேசுவுக்கு பிடிக்காத பாவ பழக்கங்களை ஒப்பு கொடுத்து விட்டுவிட வேண்டும் என்று ஒரு நாள் நீங்கள் சொன்னீர்கள். பார்த்தீங்களா, அதான் ஆண்டவர் பேசுகிறாரு. அவனுக்கு விருப்பம் வந்துட்டு சுகம் பெறணுன்னே. இப்போ ஆண்டவர் என்ன பேசுகிறார்? ஊழியக்காரன் வாயில் இயேசு சுகம் கொடுக்க ஆயத்தம், ஆனால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில காரியம் உங்கள்கிட்ட இருக்காரு, விட்டுறணும், ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னபோது 40 வருடமாய் அவர்களுக்கு இருந்த வெற்றிலை பாக்கு போடும் பழக்கத்தை நிறுத்த ஒப்பு கொடுத்து ஜெபித்து விட்டு விட்டார்கள். ஒப்பு கொடுத்தவன 40 வருஷங்க ஒரு பழக்கம் மாறுறது ரொம்ப கஷ்டம் இல்லை? 40 வருஷம் அவன் ஒப்பு கொடுத்தா, எனக்கு இந்த வேண்டாண்டவரை, இந்த வேண்டாத பழக்கம் வேண்டாம், விடுதலை கொடுத்துருங்க. ஏன்னா நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த வெற்றிலை பாக்கு போடுறதெல்லாம் உன்னைக்கு அந்த பயன்படுத்துவது உங்களுக்குள்ள நோய்களை கொண்டு வர டாக்டர்ஸே சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்களா, அன்று இரவிலிருந்து இரவு நேரத்தில் நல்ல தூக்கம், அடிக்கடி எழுந்திருப்பது இல்லை. அவர்களுக்கு சர்க்கரை நோயினால் இருந்த பிரச்சனையும் கூட இல்லை. வெற்றிலை பாக்கு போட வேண்டும் என்ற எண்ணம் கூட பிறகு வரவில்லையாம். அவங்களுக்கு அந்த எண்ணமே எனக்கு வரல. 40 வருஷம் வீட்டில் இருந்த எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம், மிராக்கள் அப்படி தான் சொல்லணும். எனக்கு எங்கள் பாட்டி விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து வெற்றிலை பாக்கு போடுவாங்க. காலை எழும்புனா அது சாப்பிடாமன்னு இருப்பாங்க, இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் ஒரு நாள் இயேசு ரொம்ப பக்தி உள்ளவங்க. ஆனால் இயேசுக்குள்ளே வந்த பிறகு தான் விடுதலை. என் குடும்பத்தார்கள் ஆச்சரியம், சொந்தக்காரங்களா, நீங்கள் வெற்றிலை பாக்கு விட்டுட்டீங்களா அப்படின்னு. இது சாதாரண விஷயமா இல்லை. பாருங்கள், ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார். இப்பொழுது 6 மாதம் ஆகிவிட்டார். 40 வருடமாக இருந்த பாவ பழக்கத்தை மாற்றி 30 வருடமாக இருந்த சர்க்கரை நோயினால் இந்த பிரச்சனையை மாறச் செய்த இயேசுவுக்கு நன்றி. இன்றைக்கி உங்களுக்கு செய்ய போகிறார். நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க, சரியா? அடுத்து இன்னொரு சகோதரி எழுதியிருக்கிறாங்க பாருங்கள். என் அம்மாவிற்கு ஒரு மருத்துவமனையில் செய்த அறுவை சிகிச்சைக்கு பிறகுதான் உடம்பில் பிரச்சனைகள் வரத் தொடங்கியது. அவர்கள் எடை குறைந்தது, தொடர்ந்து வயிற்றுப்போக்கு இருந்தது, என்ன சாப்பிட்டாலும் உடம்பு ஏற்றுக்கொள்ளாது, எப்பொழுதும் உடம்பில் சோர்வு இருக்கும், உடம்பிற்குள் புழு நெளிவது போல் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். என்ன கஷ்டம்ப்பா! முழு மருத்துவ பரிசோதனையில் என் அம்மாவிற்கு HIV பாசிட்டிவ் என ரிசல்ட் வந்துவிட்டது. அம்மா கதறி அழுதார்கள். ஏதோ ஒரு ஆஸ்பத்திரியில் அங்கே ஆப்ரேஷன் நடந்தபோது நடந்த மிஸ்டேக்கில் HIV உள்ள வந்துவிட்டது. குடும்பமே நிலை குலைந்து விட்டது. ஒரு பெரிய மாத்திரை தினமும் விழுங்க வேண்டி இருக்கும். எலும்பும் தோலுமாக அம்மாவை பார்க்கவே பரிதாபமாக இருக்கும். எந்த தவறுமே செய்யாமல் உடம்பில் இந்த நோயை அம்மா சுமந்து வந்தார்கள். இவ்வளோ கஷ்டம் இல்லை? இவ்வளோ வேதனை. 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் ஆலங்குளத்தில் நடந்த இயேசு விடுவிக்கிறார் அற்புத பெருவிழாவில் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து நாங்களும் கலந்து கொண்டோம். கடைசி நேர ஜெபத்தில் நீங்கள் பாரத்தோடு ஜெபம் செய்தபோது என் அம்மாவும் ஜெபம் செய்தார்கள். அப்பொழுது இயேசுவின் சிரித்த முகத்தை என் அம்மா தரிசனமாய் பார்த்திருக்கிறார்கள். சரிங்களா? இயேசு இப்படிலாம் அற்புதம் செய்கிறார் பாருங்கள். நான் என்ன தப்பு பண்ணேன், எங்கோ நடந்த மிஸ்டேக்கில் என் உடம்புல இந்த வியாதி கிருமி வந்துட்டு மன உடைஞ்சி போய் அழுத போது இயேசு சிரித்த முகத்தோட காட்சி அளித்தார். அதே நேரத்தில் என் அம்மா வாமிட் எடுத்தார்கள். இயேசு பார்த்த உடனே ஒரு வாமிட் எடுத்தார்கள். வாமிட்டுக்கு பிறகு இனம் தெரியாத ஒரு விடுதலையை உடம்பில் உணர்ந்திருக்கிற நோய் கிருமி போயிட்டு அவ்வளோதான், வெளியேறிட்டு உடம்பை விட்டு. என் அம்மாவின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம். மாத்திரையும் நிறுத்திவிட்டார்கள். அதன் பிறகு எந்த பிரச்சனையும் இல்லை. சோர்வாய் படுத்து இருக்கும் என் அம்மா வேலைக்கும் செல்ல ஆரம்பித்தார்கள். எடையும் உடம்பில் கூடியது. உற்சாகம் தெம்பு உடம்பில் வந்தது. சோர்வே இல்லை. இரத்த பரிசோதனையில் எல்லாமே நார்மல் என்று வந்து விட்டார். நோ HIV. அந்த கிருமி ஆண்டவர் வெளியே எடுத்து விட்டார். இயேசு சிரித்த முகத்தோடு காட்சி கொடுத்து ஒரு அற்புத சுகம். இயேசு எவ்வளவு நல்லவர் என்பதை உணர்ந்து துதிக்கிறோம். இயேசுதான் அம்மாவிற்கு அற்புதமான பூரண சுகத்தை கொடுத்து சாட்சியாக வைத்திருக்கிறார். இயேசுவுக்கே எல்லா மகிமையும் செலுத்துகிறோம்.
பார்த்தீங்களா? இயேசு எவ்வளோ அற்புதமானவர். அதே இயேசு தான் இன்றைக்கி உங்கள் வீட்டில் வந்திருக்கிறார். நீ கண்ணீரோடு கேளுங்க ஆண்டவர்கிட்ட, அவர் உங்களுக்கும் தரிசனமாவார், உங்களுக்கும் இப்படி அற்புதம் செய்வார் பாருங்கள். கடைசியாக ஒரு சாட்சி, சகோதரர் ஜெயபிரகாஷ் KGFலேருந்து இந்த சாட்சி எழுதியிருக்கிறாங்க. இது ஒரு வினோதமான சாட்சி பாருங்களேன். நிறைய குடும்பத்தில் நடக்குது, நிறைய பேர் வெளியே சொல்ல பயப்படுறீங்க. இது பாருங்கள், நானும் எனது மனைவியும் கிறிஸ்துவை அறியாத வேறு மத வைராக்கியத்தில் பக்தியாய் வளர்க்கப்பட்டவர்கள். நாங்கள் எவ்வளவு பக்தியாய் இருந்தாலும் எங்கள் வீட்டில் நிம்மதியும் சமாதானமும் இல்லை. எங்கள் வீட்டில் அதிகமாக பிசாசு கோளாறுகள் இருந்ததினால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உறவினர் ஒருவர் இயேசுவை பற்றி சொல்லி எங்களையும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள செய்தார். 2021 ஆண்டு ஜனவரி மாதத்தில் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். ஆனாலும் பிசாசின் பயமுறுத்தல் இருந்து கொண்டே இருந்தது. நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தாலே எங்களை பயமுறுத்தி எங்கள் ஜெபத்தை நிறுத்த பிசாசு வந்து நிற்கும். அதை பார்த்த பயத்திலேயே ஜெபத்தை நிறுத்திவிட்டு உடனே ஊழியக்காரரை கூப்பிட்டு எங்களுக்காக ஜெபிக்க சொல்லுவோம். இதுங்களா, பிசாசு வந்து நிற்குமா அப்படி வீட்டுக்குள்ளே, கண்ணுக்கு தெரியும். இதெல்லாம் வினோதமாக தெரியுதில்ல, அது உண்மை, அது அவங்களுடைய அனுபவம். நிறைய பேர் இந்த மாதிரி கஷ்டப்படுவதை நான் பார்த்துருக்கிறேன். தினமும் ஊழியக்காரரின் உதவி எங்களுக்கு தேவைப்பட்டது. உங்களுடைய ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை பற்றி கேள்விப்பட்டு குடும்பமாக பார்க்க ஆரம்பித்தோம். நீங்கள் சொல்லும் தேவ வார்த்தைகளும் வசனங்களின் விளக்கங்களும் எங்களுக்கு தைரியத்தை கொடுத்தது. உங்களுக்காக ஜெபிக்க யாரையும் தேடாதீர்கள், நீங்களே உங்களுக்காக ஜெபியுங்கள் என்று நீங்கள் சொல்லுவதை கேட்டு இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்க கற்றுக்கொண்டோம். அதன் பிறகு எங்களுடைய ஜெபத்தில் ஒரு வல்லமையை உணர்ந்தோம். ஜெபத்தில் ஒரு வல்லமை, இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது. இப்பொழுதும் சில நேரங்களில் ஜெபிக்கும்போது பிசாசானவன் வந்து நிற்கிறான். ஆனால் எங்களுக்கு அவனை பார்த்தாலே பயம் வருவதில்லை. இப்போ காமெடி ஆகிட்டாவே. நீங்கள் வல்லமை பெற்றுக்கொண்டீங்கன்னா முதல்ல பயமுறுத்துவான். நீங்கள் அபிஷேகம் பெற்று ஆண்டோடைய வல்லமை பெற்றுக்கொண்டு அவனை பார்த்தா காமெடியாக சிரிப்பீங்க. வந்துட்டு அப்போ போய்கிட்டே ஓடி போயிரு அப்படின்னு உங்களை பார்த்தா பயப்படுவான். இதுதான் உண்மை. பார்த்தீங்களா, அவங்க சொல்கிறாங்க பிசாசனும் வந்து நிற்கிறான், ஆனால் எங்களுக்கு அவனை பார்த்தால் பயம் வருவதில்லை. ஜெபம் செய்ய ஆரம்பித்ததும் கொஞ்ச நேரம் நின்று விட்டு தானாய் போய்விடுவான். ஜெபிக்கிற இடத்துல அவனால் நிற்க முடியாது. பிசாசல் நிற்க இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்க தன்னால் போயிடுவான். அவனால் நிற்க முடியாது, போய்விடுவான். தேசத்திற்காக ஒரு நாளைக்கு 3.5 மணி நேரம் ஜெபம் செய்கிறோம். ஒரு நாள் குடும்பமாக தேசத்திற்காக ஜெபிக்கும்போது என் 10 வயது மகனுக்கு ஒரு தரிசனத்தை இயேசு காண்பித்தார். அதில் வானத்தில் 2 தேவதூதர்கள் நின்று எக்காளம் ஊதியதும் வானம் திறக்கப்படுவதையும் அதிலிருந்து இயேசுவின் வெளிச்சம் வெளியே வருவதையும் அந்த வெளிச்சங்கள் பட்டு கருப்பாக நிற்கும் கொள்ள நோய் கிருமிகள் கீழே விடுவதையும் தரிசனமாக என் மகன் பார்த்திருக்கிறான். தொடர்ந்து தரிசனத்தோடு தேசத்திற்காக ஜெபித்து வருகிறோம். குடும்பத்தில் சந்தோஷமும் சமாதானமும் இருக்கிறது. பிசாசின் போராட்டத்தில் பல வருடங்கள் போராடிய எங்களை ரட்சித்து இயேசு என்கிற நாமத்தை கொண்டு பிசாசை எதிர்த்து நிற்கவும் தேசத்திற்காக ஜெபிக்கவும் போர் வீரர்களாய் வைத்திருக்கிற இயேசுவுக்கு நன்றி. எப்படி இயேசு மாற்றுறார் பார்த்தீங்களா? அந்த இயேசுன்ற நாமத்தை சொல்லி ஜெபிக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பலன் உண்டாகும். இப்போ 5 நிமிடம் டைம். 35 வருஷ குடிப்பழக்கத்திலேருந்து ஆண்டவர் ஒரு சகோதரனுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். வெளியே சொல்ல முடியாத பாவ காரியம், அதில் ஆண்டவர் விடுதலை தந்திருக்கிறார். கண் பிரச்சனை, 23 வருட பிரச்சனைலேருந்து சுகம், 40 வருட பாவ பழக்கத்தின் விடுதலை, 30 வருட சர்க்கரை நோயிலிருந்து விடுதலை, HIV அந்த கிருமி இல்லாமல் அழிச்சிட்டார் ஆண்டவர். இயேசு தரிசனமாகி கொடுத்த விடுதலை பாருங்கள். ஜெபிச்ச உடனே பிசாஸ் தன்னாலேயே போயிடும். அற்புதம். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபிக்கலாமா? இப்போ முடிந்தவங்க முழங்கால் படியிட்டு கொள்ளுங்கள். இயேசுக்கு முன்னால் உங்களை தாழ்த்துவதற்கு அடையாளம் தான் முழங்கால் படியிடுவது. இப்போ வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. எந்த இடத்துல உங்களுக்கு அற்புதம் வேணும், கண்ணில் சுக வேணும்னா கண்ணில் கை வைங்க, காதில் உங்களுக்கு சுக வேணும்னா காதில் விரல் வைங்க, இருதயத்தில் சுக வேணும்னா இருதயத்தில் கை வைங்க, லங்ஸில், லிவரில், உங்களுடைய கிட்னியில் எங்கே பிரச்சனை கை வைங்க, தொண்டையில் பிரச்சனைன்னா அங்கே கை வைங்க. அப்படி இல்லை கை கால் எல்லா இடமும் வலிக்குதுன்னா நெஞ்சில் கை வைத்து கொள்ளுங்க. இயேசுவே என்னை தொடும். இயேசுடைய பெயரை சொல்லணும். இயேசுவே என்னை தொடும், எனக்கு விடுதலை தாரும், இதுக்கு தடையாக இருக்கிற என் பாவங்களை மன்னியும்,
என்னுடைய பாவங்களை மன்னித்து எனக்கு சமாதானம் தாரும், என்னை சுகமாக்கும். அப்படியே இயேசுவிடத்தில் கேட்கணும். நீங்கள் வேறு யாராவது வியாதிப்பட்டவங்க உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் அவங்க மேலே கை வைங்க. குழந்தைகள், பெற்றோர் கை வைத்து அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஜெபத்தில், ஆண்டவரே எங்கள் அப்பாவுடைய சுகத்துக்கு ஜெபிக்கிறேன், விடுதலைக்கு ஜெபிக்கிறேன், என் குழந்தையினுடைய சுகத்துக்கு நான் ஜெபிக்கிறப்பான்னு சொல்லி அப்படி ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கலாம். கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் சரீரத்தில் நீங்களே கை வைத்து கொள்ளுங்கள். இயேசு உங்கள் பக்கத்தில் தான் நிற்கிறார், உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார். அவருடைய பாதம் உங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறது. இயேசுவே என்னை தொடும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே சுகமாக்கும், இயேசுவே உங்களுடைய வல்லமை எனக்குள்ளே இறங்கட்டும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் தான் ஜெபிக்கணும். இயேசுவே எனக்கு இந்த பாவத்தில் இந்த விடுதலை வேணும், புது இருதயம் எனக்கு வேணும், என்னால் இந்த பாவத்தை விட முடியல, உங்களுடைய இரத்தத்தின் வல்லமை எனக்குள் இறங்கட்டும், எனக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படி சொல்லுங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நல்ல வாய் திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுடைய பெயரை சொல்லுங்க, இயேசுடைய பெயரை சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த வியாதி விலகட்டும், இயேசுவின் நாமத்தினால் அசுத்தாவி விலகட்டும், இயேசுவின் நாமத்தினாலே மந்திர வல்லமை அழியட்டும், இயேசுவின் நாமத்தினாலே பயத்தின் ஆவி விலகட்டும், இயேசுவின் நாமத்தினாலே குடிவெறியின் ஆவி விலகட்டும், இயேசுவின் நாமத்தினாலே இச்சையின் ஆவி விலகட்டும். இயேசுடைய பெயரை சொல்லுங்க, சொல்லுங்க. என் குழந்தை சுகம் அடையட்டும், என் கணவர் சுகம் அடையட்டும், நடக்க முடியாத என் குழந்தை நடக்கட்டும், என் கால்கள் பலன் கொள்ளட்டும், என் சிறுநீரகம் சுகம் அடையட்டும். சொல்லுங்க, இயேசுடைய பெயரை சொல்லுங்க. அந்த நாமத்தை சொல்ல சொல்ல ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. இயேசுடைய பெயரை சொல்ல சொல்ல ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது, ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது. லார்ட் ஐ தேங்க் யூ, லார்ட் ஐ பிரைஸ் தி, ஹல்லேலூயா. இயேசுடைய பெயரை சொல்ல சொல்ல அற்புதம் நடக்கிறது. இன்னும் 2 நிமிஷம் தான். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் எங்கள் குடும்பத்தில் அற்புதம் நடக்கட்டும், இயேசுவின் நாமத்தில், நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, கருத்தா ஜெபம் பண்ணுங்க. இப்போ ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. உங்க வீட்டுக்குள்ள ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்குகிறது. கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கிறது, இயேசுவின் வெளிச்சம் உதிக்கிறது. நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கிறது. இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய வெளிச்சம் உடைய வீட்டுக்குள் வருகிறது. பாவ இருள் விலகுகிறது, பிசாசாக இருள் விலகுகிறது, நோய் கொண்டு வருகிற இருள் விலகுகிறது. ஒரு விடுதலை, கர்த்தருடைய வெளிச்சம் உங்க வீட்டுக்குள்ள வருகிறது. நீங்க அந்த வெளிச்சத்தை பார்க்கிறீங்க, வெளிச்சத்தை பார்க்கிறீங்க. உங்க வீட்டுக்குள்ள ஒரு வெளிச்சம் உதிப்பதை நீங்கள் பார்க்கிறீங்க. சுசீலா, உங்களுடைய வீட்டுக்குள்ள ஒரு வெளிச்சம் உதிக்கிறதை பார்க்கிறீங்க. அந்த வெளிச்சம் வந்தவன இருள் மாறுகிறது, அசுத்தாவி விலகுகிறது. உங்களுடைய சரீரத்தை விட்டு இந்த நோயின் கட்டு தெரிபடுகிறது. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு நன்றி அப்படி சொல்லுங்க. ஆண்டவருடைய வல்லமை, உங்களுடைய வெளிச்சம் உங்க வீட்டுக்குள்ள இறங்க இறங்க அந்த இருள் விலகுகிறது. இப்பொழுதே நீங்க அற்புதத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி, செய்கிற அற்புதத்திற்காக நன்றி. தேங்க்யூ லார்ட். அன்பழகன், உங்கள் வீட்டுக்குள்ள ஆண்டோடைய வெளிச்சம் உதிக்கிறத பார்க்குறீங்க. ஒரு வெளிச்சம் வருகிறது, அதனால் அந்த இருள் விலகுகிறது. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற வெறுமை, தருத்திரம் என்கிற இருள் விலகுகிறது. எப்பொழுதும் வியாதி இல்லாத நாளை வீட்டில் இல்லை. அந்த நோயை கொண்டு வருகிற இருள் விலகுகிறது. அன்பழகன், விடுதலை பெற்றுக்கொள்றீங்க. வீட்டுக்குள்ள மாற்றம். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றின்னு நீங்கள் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஜாக்குலின், ஆண்டவருடைய வல்லமை உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்குகிறது. ஜாக்குலின், உங்களுடைய சரீரத்தில், உங்களுடைய மனதில் இருக்கிற இருள் விலகுகிறது. அந்த மன அழுத்தம், டிப்ரெஷன், அதை கொண்டு வந்த இருள் விலகுகிறது. ஜாக்குலின், இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை. அப்படியே இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நவீன் என்கிற பெயரை என் கண்மனால் ஆண்டவர் நிறுத்துகிறார். நவீன், ஆண்டவருடைய வல்லமை, இயேசுவின் வல்லமை உங்களை தொடுகிறது. உங்கள் மேலே ஆண்டவருடைய வெளிச்சம் உதிக்கிறதுனால இருள் விலகுகிறது. பாவ இருள், உங்களை அடிமை வைத்திருந்த பாவ இருள் விலகுகிறது. அதனால் வந்த வியாதியின் இருள் விலகுகிறது. நவீன், இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. மகிமா, இயேசுடைய கரம் உங்களை தொடுகிறது. மகிமா, ஆண்டவருடைய வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில உதிக்கிறது. நீ ஒரு வாலிப மகள், பல பாவ காரியத்தில் சிக்கொண்டு இருளான வாழ்க்கையில கலங்கி கொண்டிருக்கிற மகள், ஆண்டவருடைய வெளிச்சம் மேல உதிக்கிறது. அந்த இருள் கட்டுகள் அறுக்கப்படுகிறது. ஒரு மாற்றம் உண்டாகிறது.
இயேசுவுக்கு நன்றி. தகப்பனே நன்றி அப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் உம்முடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுறாங்க, இயேசுவே என்று கூப்பிடுறாங்க. ஒவ்வொருவருக்கு அற்புதம் செய்கிறீங்க, விடுதலை கொடுக்குறீங்கப்பா, விடுதலை கொடுக்குறீங்க. நாகராஜன், ஆண்டோடைய வல்லமையின் வெளிச்சம் உங்களுடைய வீட்டுக்குள் உதிக்கிறது. நாகராஜன், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற தோஷம் மாறுகிறது. நாக தோஷம் என்று சொல்லுகிறாங்க. பல பாடுகளை அனுபவித்து ஏராளமான பணத்தை செலவு பண்ணி தோஷம் மாறல நீ கலங்கி ஜெபிக்கிறீங்கல்ல, அது மாறுகிறது இயேசுவின் நாமத்தில். இயேசுடைய ரத்தத்தின் வல்லமை இறங்குகிறது இயேசுவின் நாமத்தில். இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இந்த மாற்றத்தை காண்பீங்க. இப்போவே உங்களுடைய சரீரத்தில் ஒரு மாற்றம் உண்டாகிறது. இயேசுடைய வெளிச்சம் உங்களுடைய உள்ளத்துக்குள் கடந்து வருகிறது. கட்டுகள் அறுக்கப்படுகிறது. இயேசுவுக்கு நன்றி. தகப்பனே தகப்பனே, நீர் எவ்வளவா ஜனங்களை நேசிக்கிறீங்கப்பா, எவ்வளவாக இந்த மக்கள் மேல் அன்பு கோருகிறீங்கப்பா. இந்த மக்களுக்காக சிலுவை சுமந்ததை நினைத்து கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி. ஒவ்வொருவருக்கு அற்புதம் செய்யுங்க, ஒவ்வொரு வீட்டில் அற்புதம் செய்யுங்க. அவருடைய துக்கமெல்லாம் மாறட்டும், பயமெல்லாம் மாறட்டும், அவருடைய வேதனையெல்லாம் நீங்கட்டும். இன்று முதல் ஒரு வெளிச்சம் அவங்களுக்கு உதிக்கட்டும். சந்தோஷத்தின் நாட்களை காணட்டும், மகிழ்ச்சியின் நாட்களை காணட்டும், துயரத்தின் நாட்கள் முடியட்டும், துக்கத்தின் நாட்கள் முடியட்டும். கர்த்தரப்படி ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்.